ரீசெண்டாக நான் பூம்புகார் பீச்சுக்கு போயிருந்தேன். டைமும் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணேன். இங்கே நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. பீச்சுக்கு போயிட்டு சுண்டல் சாப்பிடலாம் எப்படி, அதனால ஒரு சுண்டலும் வாங்கி சாப்பிட்டேன். அப்படியே பீச்சில் அங்கே விற்கிற கனவா மீன், அதுக்கப்புறமா நெய் மீன்ட்டு ஒன்று கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. அடுத்து பீச்சில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கருவாடு கடையை பார்க்க முடிஞ்சது. இங்கே பல விதமான கருவாடு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நான் கேட்கும்போது எல்லா வகையான கருவாடுமே இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் யாராச்சும் பூம்புகார் பீச்சுக்கு வந்து கருவாடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வாங்காதீங்க. பீச்சுக்கு ரைட் சைடில் பூம்புகார் ஃபிஷிங் போர்ட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கருவாடு தயாரிக்கிற இடத்துலேயே கருவாடு வாங்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். இப்படி தான் குடிசையில் இருந்துட்டு கருவாடை தயாரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரெஷ்ஷாகவும் க்ளீனாகவும் இருக்குது. வலைக்குள்ளே கருவாடை போட்டு தான் நல்லா க்ளீனாக காய வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோழிங்களுக்கான தீவன கருவாடுன்ட்டு சொன்னாங்க. சுண்ணாம்பு வாழை மீன்லேருந்து நிறைய வகையான மீனை வந்து இங்கே கருவாடாக பார்க்க முடிஞ்சுது. கருவாட்டை இந்த மாதிரி போட்டு தான் காய வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கொடுவா கருவாடு. இதோட ரேட்டு ரொம்ப அதிகம்ட்டு சொன்னாங்க. பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக. இவங்க கருவாடை கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கருவாடை ரெண்டாக ஓப்பன் பண்ணி தான் காய வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கெளுத்தி மீன் கருவாடு. இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குன்ட்டு சொன்னாங்க. அப்புறம் இங்கே கருவாடு சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் வயசான பாட்டிங்க தான். இவங்க எல்லாமே ரொம்பவே கேர் எடுத்து தான் கஸ்டமரை கவனிச்சிக்கிறாங்க. நான் வாங்கின கருவாட்டிலையும் முள், அதுக்கப்புறம் செதிலாம் க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. இவங்க கிட்ட நிறைய வகையான கருவாடு இருக்கிறதா சொன்னாங்க. நான் காரப்பொடி கருவாடு கேட்டேன், அவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. காசுலாம் பார்க்காம நாம கேட்டதை விட அதிகமாகவே கருவாடு கொடுத்தாங்க. கார கருவாடுன்ட்டு சொல்லிட்டு குழம்புக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லி இன்னமும் கருவாடு கொடுத்தாங்க. நாங்களும் சில கருவாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கார கருவாடு அது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன மீன் சொன்னீங்க? இது உப்பு கம்மியா போடு. இது என்ன மீன் சொன்னீங்க? கொடுவா. கொடுவா நான் கொடுக்க மாட்டேன். நீ கேட்காரு. இது காரப்பொடியா ஃபுல்லா? எவ்வளோ வருது கிலோ இது? அதான் இது 60 ரூபா தான்.